ஹாய் வியூவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பிளானுக்கு மேலே பிளானாக பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்தி சிவனாண்டி சொல்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி மயில்வாகனக்கிட்ட இது மாதிரி சிவனாண்டி ஊர் பெரியவங்க மாதிரி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜ் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவார். அதே மாதிரி மயில்வாகனமும் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக அவன் நினைக்கிற மாதிரி இந்த தடவை நடக்கவே கூடாது, அதுக்காக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சந்திரகலா பயங்கரமான திட்டம் போடுறாங்க. எப்படி ராஜராஜன் மாமா உயிர் பழைக்கவே கூடாது, அவர் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகலா ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. அந்த பெரிய திட்டத்தில் யார் மாட்டிக்க போகிறாங்கன்னு பார்த்தா சிவனாண்டி சரியாக மாட்டிக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி திட்டத்தையும் செயல்படுத்த போகிறார். அப்படி என்ன திட்டம்னு பார்த்தா இன்ஜெக்ஷன் மூலமாக ராஜராஜனை காலி பண்ணுறது. அதாவது இந்த திட்டத்தை ரேவதிக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். ரேவதிக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி இது மாதிரி சின்ன சித்தி தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லும் போது சாமுண்டி சொல்லிட்டு அதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான், நீ என்ன லூஸா ரேவதி, நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு பேசுகிறேன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கண்டிக்கிறாங்க. அதுக்கு ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா ஏமா இன்னும் நம்புறீங்க, இன்னும் சித்தி நல்லவங்களே கிடையாதுமா, நீங்கள் ஏமா நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ரேவதி சொல்கிறத சாமுண்டி சொல்லி கேட்க மாட்டேறாங்க. சந்திரகலா மேலே டவுட் வர்ற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் சந்திரகலா அக்கா என்னையவே நீ சந்தேகப்படுறியாக்கான்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்த்தி கூட அங்கே ராஜராஜனை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து கண்ணாசன் தர்றாரு. கண்ணாசன் நேரத்தில் வேறு டாக்டரை மாற்றி விட்டு அந்த டாக்டர் ஊசி போடுற மாதிரி எஃபெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் எப்படிலாம் வரப்போகுது சீரியல் எந்த மாதிரிலாம் நகரப்போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.